யோ நீ யாரியா? நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிகையாரா? நீ நானும் படிச்சேன் சார். நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல நான் அதை சொல்றேன். ஏன் சொல்றேன்? அது நான் தப்பு சொல்லல. நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த கல்வி எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு. அந்த இடம் கொடுத்தது அரசு. அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டியன் ஸ்கூல்னு சொல்றீங்க? என்ன வெள்ளக்காரன் வந்த அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. யோ நீ யாரியா? நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிகையாரா? நீ யோ நீ நான் பேசுவியா? நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ அவரை நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகைக்காரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் பேசுறேன். கிறிஸ்துவ மதம் எந்த கோயில கட்டிச்சு, எந்த ஸ்கூல்ல கட்டிச்சுன்னு சொல்லுங்க. பேர் வச்சிருக்குது. சொல்றேன் நான் என்ன பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ. நான் இதுவரைக்கும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் கூட. ஆனா அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதா இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு. வெள்ளக்காரங்கிறது இடம் கொண்டு வந்தானே. அப்புறம் அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்ப இது எது இந்த கவர்மெண்ட் யாரு? இந்து மதமே இல்ல. இங்க நான் மதமே சொல்லல. என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இல்ல இது இந்து இல்லங்க. இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவுமே அரசு கொடுத்த பணம் தான். அரசு கொடுக்க சம்பளம். அதுலதான் நம்ம டயலாக் வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன். அரசு தான் சொல்லியிருப்பேன். யாருடைய தனிப்பட்ட இதுல இல்ல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி இல்ல சுதந்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி இல்லங்கிறீங்களா? இல்ல சார் உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல இருங்க. பள்ளி இல்ல நீங்க சொல்றது நம்ம ஊர் பாதர்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளக்காரன் அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? என்ன எப்ப சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க, யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. என் மண் சார்ந்த ஏங்க அவரே இங்க பிழைக்கத்தானே வராங்க. அவங்க ஒரு வியாபாரம் சந்தை வராங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எங்க இருந்து பணத்தை கொண்டு வந்துருப்பாங்க? அது கொடுத்துட்டு அதை முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதே நான் அதுக்கு தவறை நான் திருத்திக் கொள்ள கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல இல்ல சார், இந்த படம் இல்ல அது நம்ம அது நீங்க உங்களுடைய இது. நான் அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் இல்ல. இந்திய சுதந்திர அடைக்கு முன்ன பச்சைப்பா காலேஜ் யார் கட்டினா? பச்சையப்பன் கல்லூரி யார் சார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சார், யாருமே நான் வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணலாம் நீங்க சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் என் மக்களுக்கு அறிவுக்காக கொண்டு போல. என்ன நானும் படிச்சேன் சார். நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல அதை சொல்றேன். ஏன் சொல்றேன்? அது நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு. அந்த இடம் கொடுத்தது அரசு. அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டியன் ஸ்கூல்னு சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? அப்போ 54 முன்னாடி 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்கள்ல தமிழே கிடையாது சார். மிஷினரி கிடையாது சார். மிஷினரி கிடையாது. ஒரு வெள்ளக்காரோட அந்த அப்ப வெள்ளக்கார அது ஆமா சார். அப்ப கல்வி அப்ப அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன். அங்க நான் அது படத்துல வச்சிருப்பேன். இங்க இல்ல குருகுலங்க. அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு சார். எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அம்மா எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்க ஆட்சிக்கு 90 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார் ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டுல திருநெல்ல போய் அவங்க வீட்டுல போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்ப சில இடத்துல இல்ல அது எல்லா இடத்துலயும் சார். நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்க. பார்ப்பன இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பன இருக்கிற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்ப மத்தவங்க கத்துக்கிட்டு தானே எப்படி படத்துக்கு வாங்க? மன்னிக்கணும்.
சார் ஐயா கேட்டாலும் எனக்கு இல்ல சார் தயவு செய்து படத்தை பத்தி கேளுங்க. படத்துல உள்ள கதைகள் உங்களை வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு லவ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெண் வந்து பாத்மியாங்கிற ஒரு பெண்ணு சின்ன தமிழ் செல்வி வந்து பாத்மியா மாறி அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா அவ இங்க ஒருத்தர் காதலிக்கிற சின்ன வயசுல, அப்புறம் அவன் பிடிக்காத வாழ்க்கைக்கு போறா, மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கை சார் இந்த கதை. வேற இதுல எதுவுமே கிடையாது. அதனால படத்தை பத்தி கேளுங்க. படம் நல்லா இருக்கு உண்மையிலே. அதாவது எல்லா மதங்களையும் ஈக்குவலா படுத்தி கடைசியில புராதனது யாருன்னு தெளிவா சொல்லுவீங்க. நல்லா இருக்கு. நன்றி. சின்ன பேர் ஏதாவது கவலை. நன்றிங்க. அதாவது எல்லா பத்திரிகை பிரஸ் மீட்லயும் படம் பிரஸ் மீட்ல அண்ணன் பிரச்சனைக்கு ஆளா இருப்பாரு. அண்ணன் ஆதரிச்சிருக்காப்ல அந்த படத்தை. இல்ல நெத்திங்கிறது அதான் அடையாளங்கிறேன் நான். அது ஒரு இந்து நீங்க சொல்லாதீங்க. அது பெரிய சயின்ஸ் இருக்கு அதுல. அவர் தமிழர், பெருந்தமிழர், கல்வி கொடுத்தாரு. எந்த காமராஜர் கல்வி கொடுத்தது இன்னைக்கு ஒரு சொல்றமா இல்லையா? சரி படத்தை பத்தி பேசுங்க. நீங்க குலசாமின்னு சிவலிங்கத்தை காட்டியிருக்கீங்கல்ல, எந்த ஒரு தமிழருக்கும் சிவலிங்கம் வந்து குலசாமி இல்ல நான் எங்க சிவலிங்கம் குலசாமின்னு சொல்லவே இல்லை. பரமசிவன் அதாவது ஒரு மனிதன், பரமசிவன்ங்கிற ஒரு மனிதன் அவன் சாமி ஆயிட்டான். அந்த பரமசிவன் அப்படிங்கிறது வந்து வடமொழிக்காரங்களுக்கு தான். யார் சொன்ன? சரி வடமொழி எந்த மொழி? சரி நான் ரொம்ப விவாதம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன். அல்ல வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன். வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. வடமொழி எந்த மொழி? வடமொழி எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வடமொழியே சொல்லிவிட்டான். வடமொழின்னு ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அங்கங்க தாய்மொழி இருந்ததை தவிர வேற ஒருக்கு வடமொழி கிடையாது. உயிர் மொழி தமிழ். அப்புறம் வடமொழி எப்படி வரும்? அப்புறம் எப்படி வடமொழி? இந்தி உருவாக்கப்பட்டது. ஆமா நான் ஏத்துக்கிறேன். தமிழ் தான். ஆமா இன்னைக்கு பாருங்க அதை கூட பேச முடியாம கமல் பாருங்க. கமல் சாருக்கு அவ்வளவு பிரச்சனை. தமிழ் பிரச்சனை யாரா? அத எல்லா இடமும் அவரு இல்ல இன்னைக்கு உறுதியா இல்ல, அனாதையா நிக்கிறாரு. திராவிடம் கைவிட்டுருச்சு, ஆரியம் கைவிட்டுருச்சு. அவரை அனாதையா நிக்கிறாரு. எங்க உறுதியா நிக்கிறாரு? அவர் அனாதையா நிக்கிறாரு. இவரே திராவிடம்னா இந்தியா கூட்டி அவர் ஆதரிச்சுக்கும். படத்தை பத்தி பேசுங்க. அது நான் படிக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டது தோத்திரம் தான் சொல்லணும். எங்க இதுல கிறிஸ்டின் சொந்தக்காரங்க தோத்திரம்மா இல்ல காசு இந்த படத்தில் கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்ல, அதாவது என்ன வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்துதான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இப்ப இன்னைக்கு எங்க ஊர்ல மதம் மாறாதவங்க இருக்கதான் செய்றாங்க. அந்த படத்தை பத்திய அந்த கதை தான் இது. யோ நீ யாரியா? நீ நவரியா? நீ பத்திரிகாரா? யோ நான் பேசுவியா? நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ அவரை நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகாரன், என்னை பேச சொன்னாங்க. நீங்க தான் பேசுறேன். பத்திரிகையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவரை நீங்க இல்ல முரண்பாடுகள் இல்ல முரண்பாடு எங்க நான் இப்ப பேசினேன்ல, வெள்ளைக்காரன் வந்தான், பால் பவுடர் கொடுத்தான், வேலை கொடுத்தான், மதம் மாத்தினான். உண்மையா இல்லையா? அதுதான் சொல்லி இருக்காரு. நம்ம நாட்டுல பிச்சை எடுத்து கொடுத்தான். அதனால நீங்க வந்து அது இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒண்ணுதான். கெஞ்சுறது அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் சொன்னது. சரி படத்தை பத்தி பேசுவோம். படத்தை பத்தி பேசுவோம். இந்த படத்தை பொறுத்து சார் பேசிட்டு இல்ல எங்க ஊர்ல டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் டிடிடிஏ அது அந்த அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்த பிஷப் திருநெல்வேலி பூனியா பெரிய
நான் சொல்றது கேளியா. பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையை அவர் காமிச்சிருக்காரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பாதிச்ச என்னை கராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதை பார்த்தேன். நல்லா இருந்து படம். அதான் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அது பேயாவும் நல்லா பண்ணியிருக்கு. அதேமாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவரு கூட மலையாள சாயலில் இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லணும். சுகுமார் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். நன்றி. எல்லாமே வந்து கிறிஸ்துவர சாமியை தான் இருக்கும், கிறிஸ்துவ சார்ந்துதான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எல்லா சாமியை வச்சு சொல்றோம். அவங்க மட்டும் வேற விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பான ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவால செய்ய முடியாத விஷயத்தை இந்துவால செய்ய முடியும் சொல்றீங்க. ஏன் இல்ல, நான் இதுல வந்து மதத்தை குறிப்பிடல. நான் வந்து என்ன சொல்றேன், என்ன அடையாளங்களை சொன்னேன். இல்ல என்ன இல்ல அது என்ன, அதான் சொன்னேன். என் மண் சார்ந்த அடையாளங்களும் சொன்னேன் தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்து கதை சொல்லலை. இது ஒரு ஹாரர் மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கதை தவிர ஒரு காதலிக்கிற ஒரு அந்த மந்திரத்தில் சொன்னது தான். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய பழைய நினைவுகளே இருந்துட்டு இருக்கிற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அது ஒரு பேயா மாதிரி என்ன பண்ணுதுங்கிற கதை. ஹீரோவா? ஹீரோ தான் சொன்னேன், எங்கள் குலசாமி கதை அப்படின்னாரு. ஹீரோ வந்து அர்ஜென்ட்டாக ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு, ட்ராவலில் இருக்கார். நாளைக்கு காலையில் வராரு. ஆமாம், வந்தார் இல்லையா? ஆமாம். இல்லை ஏன்னா எல்லாருமே இருக்காங்க இந்த படத்தில். மிகப்பெரிய படம், கேமரா எல்லாம் இல்லை. அதுதான் அது இருக்காரு, இசை அமைப்பாளர் இருக்காரு, இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் ஒரு காமெடி, உங்களுக்கு யாரும் இவரோட காமெடி பிடிக்கலையா? இவர் நடிச்சிருக்காரு. சேஸ்விதா வந்துருக்காங்க, நல்ல ஒரு பாடலுக்கு ஆடி இருப்பாங்க. நல்ல இவங்க இருக்கிறாங்க பேயாட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார் படத்தை பத்தி கேளுங்க சார். இல்ல அந்த ஃபாதர் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஃபாதர். நான் வேற, ஆமா, தமிழ்நாட்டு ஃபாதர்னு நான் யாரும் சொல்லலை. நான் படிக்கும் அவரோட பேரே தான் வச்சிருக்கல. ஆமா, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர் தானே அவரு. தவறா காட்டவே இல்லை. இல்லை அது வந்து அந்த அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அது கதையில் நடந்த என்ன. இப்போ நீங்கள் ஒரு ஆள் கேட்குறீங்க, இங்கே 90 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 99 பேருக்கு தெரியும் இதெல்லாம். இல்லை இல்லை இல்லை, நான் வந்து அது படத்தில் சொல்லியிருக்கேன். அந்த படம் இல்லை, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படம் இல்லை இல்லை இங்கே இருங்க. யாரு யாரு நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சார்? கல்வி முதல்ல உங்களுக்கு கல்வி தேவைக்கான கல்வி. இன்னைக்கு நீங்க டாக்டர் ஆகணும்னு படிச்சீங்கன்னா இருங்க கேட்டது பதில் சொல்றேன். அப்ப நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கல்வி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது? வேலைக்குன்னா எந்த வேலைக்கும் தேவைப்படுது. நீங்க இன்ஜினியர் படிக்கணும், இன்ஜினியர், டாக்டர்னா டாக்டர், வக்கீல் படிப்பீங்க. அன்னைக்கு என்ன தேவை இருந்தோ அதை படிச்சுக்கிட்டு இருந்தா அப்பமும் கல்லூரி இருந்தது. ஆதாரத்தோட நான் உங்களுக்கு வெளியிடுறேன். நீங்க நாளைக்கு வேணா உங்களுக்கு எடுத்துறேன். நீங்க இன்னைக்கு கூட நீ ஒன்றும் இல்லை, அது கூகுளில் போய் பார்த்தாலோ விக்கிபீடியாவில் பார்த்தாலும் இருக்கும். கல்லூரிகள் நமக்கு 1600 இருந்தே இருக்குது. சொல்றேங்க. கணிதம் இல்லாமல் இருந்துச்சா? சயின்ஸ் இல்லாமல் இருந்துச்சா? இவ்வளோ பெரிய அந்த 9 கோள்களை கொண்டு ஒரு கோயில் வச்சிருக்காங்க. அது என்னது? இவன் இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சான்? அறிவியல் இல்லாமையா? மொழி, அறிவியல் எல்லாமே இருந்தது, கணிதம் எல்லாமே இருந்தது. அது விடுங்க. அதாவது உங்க பரம்பரை நீங்க அப்படி பாதிக்கப்பட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா தமிழர்கள் எல்லாருமே அறிவாளியா இருந்தா, தமிழன் படிச்சிருந்தா, தமிழ் அறிவோட தான் இருந்தான். ஆமா, அதான் முஸ்லீம் சாமியார் காட்டுறீங்கல்ல, அதை இந்த இதுக்கு மட்டும் படிச்சுறான். குல் சுரேஷ் 2 வரேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைலாக் வரும், நீங்க பாத்துருங்க. சாமி தாய் மாமன் மேலையும் அவன் மகன் மேலையும் வந்திருக்குது அப்படிம்போம். அதான் அவர் தாய் மாமன், அவர் முஸ்லீம் இல்ல. அவர் உண்மையில கடைப்படி அப்படித்தானே வருது. உண்மையில உண்மையில அவங்க வந்து உறவினர் தான். எல்லாருமே உறவினர், கிறிஸ்தவரா முஸ்லீமா இருக்கு. ஆமா, அதுதான். அப்புறம் என்ன அரபு நாட்டுல இருந்து வந்து சொல்றீங்களா? எல்லாருமே என்ன தாய் மாமன், என் அண்ணன் தம்பி, என் சித்தி மாமன் மச்சனம் தான். சரி,
கூல் சுரேஷ் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் அது கூட இவரை சார் தான் போடலாம் நான் இருந்தேன். ஏன்னா அந்த கேரக்டரை அந்த கேரக்டருக்கு அவர் சரியா இருப்பாருன்னு தான் சொன்னார் தவிர மற்றபடி அவர் இப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணவும் இல்லை இல்லையா? சார் அது 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 முத்தத்துக்கு சத்தம் வராம தான் இருக்கணும் தவிர அது பள்ளிக்கூடமா கிளாஸா அதுன்னு தெரியாது. என்ன காதல் வெளிப்படுறது எந்த இடத்துல வேணாலும் வெளிப்படும். அது ஆண்களா இருக்கிறவங்க பெண்களா இருக்கிற வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும். நன்றி, வணக்கம்.